நீங்கள் திரையில் ஒரு பக்கம் விஜயகாந்துடைய புகழுடல் ஊர்ந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் மக்கள் வெள்ளத்தில். இன்னொரு பக்கம் தேமுதிக தலைமையகத்தில் அவரது உடல் நல்லடக்கத்துக்கு காவல்துறையினர் தயாராகிறத பார்க்கின்றோம். ஏனென்றால் அரசு மரியாதையுடன் அவரது உடல் நல்லடக்கம் நடக்கப் போகிறது. 24 காவலர்கள் 3 ரவுண்டில் 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை செலுத்த இருக்கிறாங்க. இந்த அரசு மரியாதையோடு தான் நிரந்தர நித்திரையை மேற்கொள்ள இருக்கிறார். அவர் மிகவும் நேசித்த அதிகம் புழங்கிய தேமுதிக அலுவலகத்தில் போலீஸ் பேண்ட் வாத்தியங்களும் தயார் நிலையில் இருக்கிறாங்க. இந்த லாஸ்ட் போஸ்ட் என்ற இசை அநேகமாக இசைக்கப்படும். காவல்துறையினர் தயார் நிலையில் துப்பாக்கிகள் ஏந்தி காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அவர் மறையும் பொழுது எந்த அரசு பொறுப்பிலும் இல்லை. அவர் அரசியலில் உச்சபட்சமாக அடைந்த பதவி என்பது எதிர்க்கட்சி தலைவர். ஆனால் எவ்வளவு உச்ச பதவி போனாலும், உச்ச பதவிக்கு போயிருந்தாலும் கூட இவ்வளவு மக்கள் வெள்ளத்தை நல்ல உள்ளங்களை சேர்த்திருக்க முடியும். அதை தாண்டி இந்த பதவிகளை எல்லாம் தாண்டி மக்கள் உள்ளங்களை சேர்த்திருக்கிறார், நல்லெண்ணம் பெற்றிருக்கிறார் என்பதற்கு இப்பொழுது நீங்க திரையில பார்க்கக்கூடிய 2 காட்சிகளுமே சான்று நேயர்களே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.